பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி பொருத்தப்பட்டதா என விசாரணை செய்யும்படி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், விரிவான தகவல். பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் பாமக அதாவது நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் அவருடைய மகனும் தலைவராக இருந்த அன்புமணி ராமதாசுக்கும் உட்கட்சி மோதல் ஏற்பட்டு பாமக இரு பிரிவுகளாக இயங்கி வரும் நிலையில்தான் கடந்த 11ஆம் தேதி விருத்தாசலத்தில் ஒரு பாமக வன்னியர் சங்க கூட்டத்தில் பேசிய மருத்துவர் ராமதாஸ், என் வீட்டில் ஒட்டுக்கேட்டு கருவி வைக்கப்பட்டிருந்தது ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை அந்த கூட்டத்திலேயே அறிவித்தார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்துதான் அன்று மறுநாளே சென்னையை சேர்ந்த தனியார் துப்பறிவு நிறுவனத்தை சேர்ந்த 5 பேர் கொண்ட குழுவினர் தைலாபுரத்தில், அதாவது திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக வீட்டில் அவர்கள் ஒரு ஆய்வு செய்தனர். அந்த ஆய்வின் அடிப்படையில் அந்த ஒட்டுக்கேட்பு கருவியிலிருந்து எங்கெங்கு போன் போனது என்பது குறித்து 2 எண்கள் மட்டும் கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்துதான் இன்று அந்த ஒட்டுக்கேட்பு கருவியை யார் வைத்தது என்பது குறித்து உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர், பாமகவின் தலைமை நிலை செயலாளர் அன்பழகன் தான் தற்போது விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பர் அலுவலகத்தில் உள்ள, அதாவது சைபர் கிரைம் பிரிவு கூடுதல் எஸ்பி தினகரனிடம் தான் இந்த புகார் மனுவை அளித்துள்ளார். அந்த புகார் மனுவில் இது போன்று எங்கள் இல்லத்தில் அதாவது மருத்துவர் ராமதாஸ் இல்லத்தில் ஒட்டுக்கேட்கும் கருவியை வைத்தது யார், அவர்களை விசாரணை செய்து அடையாளம் கண்டு விசாரணை செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு அதாவது நாளையோ அல்லது நாளை மறுதினம் அங்கு சைபர் கிரைம் போலீசார் அந்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இல்லத்தில் முதற்கட்டமாக ஆய்வு செய்து அதன் பின்னர் இது விசாரணை தொடங்கும் என கூறப்படுகிறது. மேலும் அந்த கருவி தற்போது வரை காவல்துறையிடம் ஒப்படைக்கவில்லை. விசாரணையின் போது மருத்துவர் ராமதாஸே அந்த சைபர் கிரைம் போலீசாரிடம் அந்த கருவியை ஒப்படைக்க உள்ளதாகவும் செய்தியாளர்களை சந்தித்த அந்த கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன்.